ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்த மனிதன். அந்த மனிதனுடைய ஆசீர்வாதம் சாதாரணமாக அல்ல, பூமி முழுதும் அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழிந்து நிற்கிறது. காரணம் என்ன? ஒரு பிள்ளைக்காய் காத்திருந்த மனிதனை தேவன் சந்ததி முழுதும் நிரப்பினார். இன்னைக்கு கூட நீங்க ஒரு வாசத்துக்கு ஒரே ஒரு வீட்டுக்காக காத்திருக்கலாம். ஒரே ஒரு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக வெகு நாளா காத்திருக்கிற, இந்த ஆசீர்வாதத்துக்கு ஏன் இவ்வளவு ஆண்டவர் எனக்கு தாமதம் பண்றாரு? ஏன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமா இருக்குது? ஏன் ஆண்டவர் இன்னும் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்காரு? நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு சத்தத்துக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணாரு. வாக்கு பண்ணது மாத்திரமில்ல, தேவன் அவனுடைய சத்தத்துக்கு பதில் கொடுத்தாருங்க. பாருங்க, அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைங்க. அவர் சொல்லியும் செய்யாம இருக்க மாட்டாருங்க. உங்களுக்கு வாக்குத்தான் கொடுத்துட்டாருன்னா அவர் நிறைவேற்றுவார். ஆனா அது காத்திருக்கணும். காத்திருக்கிறது இலை பண்ணும். ஆனா வரும்போது சீவிரத்தை போல இருக்கும். நான் என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் காத்திருந்தேன். 1-2 இருக்குல்ல இல்ல, நிறைய காரியங்களுக்காக நான் காத்து கொண்டே இருந்தேன். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க காத்து கொண்டே இருக்கலாம். ஆனா காத்து கொண்டே இருக்கிறேன் நின்று கொண்டே இருக்கலாம். நீங்க காத்து கொண்டிருக்கிற ஒரு நாள்ல சீக்கிரமா அது நிறைவேற காலம் வரும். ஆனா அந்த காத்திருப்புதுங்கிறது ரொம்ப அந்த 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 இடம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம். அந்த இடத்த நம்மளை முறுமுறுக்க வச்சிரும். அந்த இடத்துல நம்மளை குறை சொல்ல வச்சிரும். அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கம்பாரிசன் கொண்டு வந்துடும். ஏதோ ஒரு நினைவு நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமா பேச வச்சிரும். இஸ்ரவேல் ஜனங்க தேவனோடு நடந்தாங்க, ஆனா மோசேவோடு முறுமுறுத்தாங்க. மோசே கிட்ட அடிக்கடி கல்லெறிய ரெடி ஆயிட்டாங்க. மோசேக்கு விரோதமா எழும்பி துரோகமா பேசினாங்க. நடத்தி வந்த தேவனை மறந்து போய் பேசினாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, தேவன் கடந்து கொண்டு வந்த கூட்டிட்டு வந்த பாதையை மறந்து போறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை கூட்டி கொண்டு வந்த பாதையை அநேக நேரங்கள்ல மறந்து போகிறோம். ஒரு நாள்ல எங்க இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தோம், நம்ம எல்லாமே நமக்கு தெரியும். தெரியாத விஷயம் இல்லை. நமக்கு எல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடினமான பாதை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல அட்ரஸ் இல்லாம இருந்தோம். ஒரு நாள்ல உலகம் நம்மளை நேசிக்காத இடத்துல இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள்ல நம்மளை எல்லாம் ஒரு தகுதி இல்லாத நம்மளையெல்லாம் நேசிச்சு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திசத்தை கொடுத்து இந்த அளவுக்கு உயர்த்திட்டார். ஆனா இன்னொரு ஆசீர்வாதத்தை காத்திருக்கும் போது நமக்குள்ள பல கேள்வி. ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ண ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற பல காரியத்தை கொண்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லியும் செய்யாது இருக்குது இல்லைங்க. அவர் சொன்னா அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையில காத்திருந்துக்கலாம், உடைந்து போய் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையை தாமதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என் தரிசனம் நிறைவேறல? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா இருக்குது? என் பிசினஸ் இப்படிதான் இருக்குது, என் குடும்ப லைஃப் இப்படிதான் இருக்குது, நான் இன்னும் முன்னேறல, இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி நீ கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். இந்த நேரம் கண்ணீர் வடிக்கிற நேரமா இருக்கலாம். ஏதோ ஒரு டிப்ரெஷனால, மன அழுத்தத்தினால ஏதோ ஒரு காரியம் உன்னை உடைத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் பொய் உரையாது. வானம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், வார்த்தை ஒன்று அழிந்து போகாதுங்களா? இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் ஒன்றும் அழிந்து போவதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, சகோதரனே, உனக்கு நான் சொல்லுகிற நம்பிக்கையற்ற நிலைமையில் நின்று கொண்டிருக்கலாம். நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமையில என்ன செய்வேன்னு தெரியாம நின்று கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்தே நான் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, திடமனதாயிரு. அவர் சொல்லியும் செய்வதில்லை, செய்யும் போவதில்லை, நிச்சயமா செய்வார். ஆனா காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம காத்திருந்தா ஆகணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கிற ஜனங்க காத்து கொண்டே இருக்க வேண்டும். கானானுக்குள்ள போக முடியாத இஸ்ரவேல் ஜனங்க கொல்லப்பட்டாங்க. காரணம் என்ன? முறுமுறுத்தாங்க. எட்டிக்காய்களை கசஞ்சு கொண்டாங்க. அவர் கசப்பா இருந்தாங்க, கசப்போடு இருந்தாங்க, வைராக்கியத்தோடு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தான், தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்க தான். அவங்க குமாரனுடைய கோபத்தினாலே அழிந்து போனார்கள். அவன் பசிக்குதுன்னு கேட்கறது தப்பு இல்லை. எனக்கு இது இல்லையே அது இல்லையே புலம்பினா தேவன் பார்த்தாரு. அவன் உனக்கு கறி வேணும்னு கேட்டிருந்தா கர்த்தர் கொடுத்துருப்பாரு. எனக்கு காடை வேணும் கேட்ட, அவன் கறி வேணும் கேட்டிருந்தா கொடுக்காம போயிருப்பாரா? வானத்திலிருந்து தேவ தூதர்களால் சாப்பிடுகிற அப்பங்களை கொடுத்த ஆண்டவர், மன்னாவை கொடுத்த ஆண்டவர் ஒரு காடை தர மாட்டாரா? கறி கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. ஆனா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைங்க? நான் அங்கிருந்தா வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டுருப்பேன், நான் அங்கிருந்தா வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருப்பேன், நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆளு, அப்படி இருக்க வேண்டிய ஆளு நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம்.
இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி சொல்லி அப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கும் போது வானத்தின் கீழ்காற்றை அழுத்தி தேவன் காடைகளை கொண்டு வந்து போட்டாரு. காடைகள் நிரம்பி நின்றுச்சு. காடைகள் ஒரு மலை அளவு நின்றுச்சுங்க. வேதம் சொல்லுது மலை எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு காடைகள்னாலே ஜனங்களே தேவன் நிரப்பினார். பாருங்க, காடைகளை அவங்க எடுத்து பிடிக்கும் போது ஆண்டவரோட சொல்லலை, பொசுக்கும் போது ஒன்று சொல்லலை, மஞ்சத்தூள் போடுறப்போ ஒன்று சொல்லலை, மிளகாத்தூள் போடுறப்போ ஒன்று சொல்லலை, உப்பு போடுறப்போ ஒன்று சொல்லலை. அவன் வறுத்து நல்லா வாட்டி நல்லா அக்கினியில சுட்டு அவன் பல்லை கடிக்கும் போது வாயில வைக்கும் போது தேவன் அடித்து கொண்டுறான். எப்படிங்க அடிச்சு கொள்வாரு? அப்பா தானே, அப்பா தான். ஆனா முறுமுறுத்து அப்பாவுக்கு பிடிக்காது. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது நம்முடைய முறுமுறுப்பு, நம்முடைய பயம், நம்முடைய கேள்வி, நம்முடைய சந்தேகங்கள் தேவனை கோபப்படுத்தலாம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஒரு பிள்ளை தன் தகப்பனை கரத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல போச்சு, சொல்லிட்டே இருந்தது, அப்பா நான் தொலைஞ்சிட போறேன், என் கரத்தை நீங்க பிடிச்சுக்குங்கன்னு சொல்லிக்கொண்டே புலம்பிக்கொண்டே வந்துச்சு. அப்பா சொன்னார், டே நல்லா உன் கையை பிடிச்சிருக்குண்டா, ஏன்டா பயப்படுற, என் கரத்துக்குள்ள உன் கரை இருக்குன்னு சொல்லி நான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன், பயப்படாத, பிடிச்சுக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கூட்ட நெரிச்சல், பயங்கரமான நெரிச்சல். அந்த பையன் சொல்லிட்டே இருந்தா, அப்பா என்னை தொலைச்சிடாதீங்கப்பா, பயமா இருக்குது, பயமா இருக்குது, பயமா இருக்குது. அப்பா சொன்னார், கொஞ்சம் தூரம் நீ நடக்க வேண்டியது இருக்குது, இந்த கூட்டத்தை தாண்டிட்டா அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம், அங்க போன நல்லா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம், அது வரைக்கும் என் கைக்குள்ளேரு, அது வரைக்கும் பயப்படாத சொல்லிட்டே வந்தார் தகப்பன். சொல்லிட்டே வரும்போது இவன் புலம்பிட்டே வந்தான், அப்பா எனக்கு பயமா இருக்குது, பஸ் இடிக்க வருது, கால் அடிக்க வருது, கூட்டத்துல நெருந்து தொலைஞ்சிருமாட்டு இருக்குது, என்னை காலை மிதிக்கிறான், அதை பண்றான் இதை பண்றான்னு அவன் அழுது கொண்டே வந்தான். அவன் போக வேண்டிய தூரம் ரொம்ப பக்கம்தான், ஆனா அழுது கொண்டே வந்தனால, பயம் அவனை மேற்கொண்டனால ரொம்ப தூரம் கஷ்டப்பட்ட மாதிரி அழுதுட்டே வந்தான். அவன் அழுதுட்டே வந்து கண் முழிச்சு பார்த்தா அப்பாவுடைய தோல்ல, அப்பாவை தாண்டித்தான் எல்லாம் நடக்கும், அப்பா தோல்ல அந்த பையனை தோல்ல போட்டுக்கிட்டு தான் தூக்கிட்டே போறாரு. கை கீழே வச்சுட்டு இருந்தவரு எப்ப அழுதானோ அப்ப தோல்ல போட்டாரு. அவன் தோல்ல கிடக்கிற தெரியாம அழுகிறான், ஐயோ பஸ் அடிச்சிருமே, கார் அடிச்சிருமேன்னு சொல்லி அவன் அழுகிறான். அவங்க அப்பா கடிஞ்சிட்டு திட்டிட்டே வந்தாரு, டேய் நான் என் தோல் இருக்கடா, என்ன மீறி உனக்கு எப்படா நடக்கும்னு சொல்லி அப்பா கடிந்து கொண்டே கொண்டு போய் என்னோட இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு இப்படிதான் நடக்குதுங்க. தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தினால, ஏதோ ஒரு திகில்னால, ஏதோ ஒரு குழப்பத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோம், வெதுவெதுப்பான நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதத்தை பார்க்க முடியாதபடி உங்க பயம் ஆண்டோடைய அற்புதத்தை தடுத்து நிறுத்துது. உங்க சந்தேகம் தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வர முடியல, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நினைவு எல்லாம் அற்புதத்தை கொண்டு வர முடியல, சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு